பாட்ஷா படம் பார்த்து ரஜினி சார் மாதிரி தான் ஆவன்னு அடம்பிடிச்சலாம் இந்த ஜாபுக்கு வரல. ஸோ 10 ரூபாய்க்கு நீங்கள் ஆட்டோக்குள்ளே கார்டில் பே பண்ணலாம். சரிங்களா? டிமானிட்டேஷனுக்குலாம் முன்னாடியே நரேந்திர மோடி டிஜிட்டலை பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மலாம் டிஜிட்டல் ஆயிடுச்சு. இதுலேருந்தே தெரிஞ்சு எங்கள் தமிழன் எவ்வளோ பெரிய ஆகுன்னு சொல்லிட்டு 100 rupees கொடுத்தாங்க. ஐ டோன்ட் நோ சேஞ்ச் யூ பே ஃபார் த கார்டு அப்படின்னும் போது கார்டா 10 rupees அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் சேஞ்ச் ஆச்சு. ஆட்டோ டிரைவராக இந்தியாவிலே டேக்ஸ் பே பண்ணுற முதல் நான் தான். என்னோட லீகர் மணி கூட அருண்ஜேட்லி சார் பட்ஜெட்குள்ளே போகுது அப்படின்னும் போது ஐ எம் ரியலி பில்கேட் சாரோடவோ அம்பானி சாரோடவோ அல்லது ரத்தன் டாட்டா கூடவோ போய் பார்க்குறது கூப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க தானே கூப்பிட்டாங்க அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன் சத்தியமாகவே. ஏன்னா அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஏன்னா நம்ம அந்த மாதிரி யோசிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். டீச்சர்ஸ்க்கு எப்போதுமே நான் நல்லா இருந்தால் தாங்க ஆஃபர் கொடுக்க முடியும். ஸோ ஏதாவது ஹிந்தி கஸ்டமர் ஏறினாங்கன்னா யுவர் ஃபேவரட் ஹீரோ சல்மான் கான், ஐ ப்ளே ஃபார் த சல்மான் கான் சாங். ஸோ அவங்க வந்து அண்ணா இன்னும் ஹிந்தி அப்படின்னு கேட்பாங்க. ஏன் ஐநோ ஹிந்தி आप कैसे हो, आप कहाँ से हो, अपना खाना खा लिया, मैं ठीक हूँ, अच्छे से रखना, धन्यवाद, वापस और मिलना, मुझको भूलना मत, कुशल मंगल यात्रा, अदिति देव भव, मिले के मुझे भी 1 2 3 4 5 6 7 8 9 10 டிக்கே ஓகே भैया धन्यवाद தேங்க்யூ ஹிந்தி ஓவர் அப்படின்னு. மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களுக்கும் என்னோட இனிய மாலை வணக்கம். ஊடக நண்பர்களுக்கும் என்னோட இனிய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். படிக்கும்போது படிப்பை தவிர இது எல்லாத்துலேயுமே கான்சன்ட்ரேட் அதிகமாக பண்ணதுனால ஆட்டோ ஓட்ட வந்தாச்சு. பாட்ஷா படம் பார்த்து ரஜினி சார் மாதிரி தான் ஆவன்னு அடம்பிடிச்சலாம் இந்த ஜாபுக்கு வரல. ஸோ இந்த ஒரே ஒரு வேலை மட்டும்தான் எனக்கு கிடச்சிது. சரிங்களா? எங்கள் அப்பா ஆட்டோ மேன் தான், என்னோட 2 பிரதர்ஸும் ஆட்டோ தான் ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ கிடைச்ச வேலையை பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம். சரி, இந்த ஜாபுக்கு வந்தாச்சு. கஸ்டமர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணேன். நீங்கள் நிறைய பேர் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? ஆட்டோவில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? ஸோ சேஃப்டி, ரெஸ்பெக்ட், இந்த 2 விஷயத்தை பெருசாக எதிர்பார்த்தாங்க. ஸோ அதை மீறி வேறு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் மேக்சின்ஸ், நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணேன். ஸோ நிறைய பேர் படிக்கிறதில்ல, ஒரு 20% 25% கஸ்டமர்ஸ் மட்டும்தான் ரேட் பண்ணாங்க. ஸோ வேறு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அவங்கெல்லாம் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வைஃபை ப்ரொவைட் பண்ணேன். ஸோ நிறைய கஸ்டமர் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் வந்தாங்க. அவங்களுக்காக சாம்சங் கேலக்ஸி டேப் ப்ரொவைட் பண்ணேன். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ்ன்றது ரொம்பவே அவுட்டேட்டட் அப்படின்றதுனால ஐபேட் ப்ரோவை லான்ச் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் லேப்டாப் ப்ரொவைட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ப்ராப்ளம் நிறைய இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஐடி காரிடர் அப்படின்றதுனால எல்லாரோட சேலரியுமே பேங்க் அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் ஆச்சு. ஸோ எல்லாருமே 100 rupees கொடுத்தாங்க. ஐ டோன்ட் நோ சேஞ்ச் அப்படின்னும் போது நெக்ஸ்ட் டைம் வந்து பே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். நான் உங்களை முழுசாக நம்புகிறேன், நான் எந்த அளவுக்கு உங்களை நம்புறனோ நீங்கள் அந்தளவுக்கு உங்களை நம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவேன். ஒரு 2 months 3 months கழிச்சு அவங்க ஆட்டோவில் வரும்போது ஈஸியாக என்னோட ஆட்டோ ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க. ஆனால் லாஸ்ட் டைம் ஐ பே ஃபார் திஸ் மணி அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னும் போது எல்லாருமே ஒரு 90% கஸ்டமர்ஸ் வந்து கில்ட்டி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்னோட ஃபோக்கஸில் கஸ்டமர் இஸ் நாட் கில்ட்டி, காட் இஸ் கில்ட்டி. கடவுளுக்கு கஷ்டம்னா சும்மா இருப்போமா? ஸ்ட்ரைட்டாக பேங்க்கு போனோன்னே மேனேஜரை பார்த்தேன். இப்போ கிடையாதுங்க, 2 வருஷம் 8 மாதம் ஆச்சு என்னோட ஆட்டோக்குள்ளே கார்டு ஸ்வைப்பிங் மிஷின் வந்து. ஸோ 10 ரூபாய்க்கு நீங்கள் ஆட்டோக்குள்ளே கார்டில் பே பண்ணலாம். சரிங்களா? டிமானிட்டேஷனுக்குலாம் முன்னாடியே நரேந்திர மோடி டிஜிட்டலை பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மலாம் டிஜிட்டல் ஆயிடுச்சு. இதுலேருந்தே தெரிஞ்சு எங்கள் தமிழன் எவ்வளோ பெரிய ஆகுன்னு சொல்லிட்டு. ஸோ மேனேஜர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணும்போது எனக்கு ஸ்வைப்பிங் மிஷின் வேணும் அப்படின்னு சொன்னேன். என்ன ஷாப் வச்சுருங்க அப்படின்னாங்க. ஆட்டோ ஓட்டுறேன் அப்படின்னா. ஆட்டோ ஓட்டுறீங்களா அப்படின்னு அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு. ஆமாம், ஆட்டோ தான் ஓட்டுறேன்னு திமிரா கொஞ்சம் கர்வமாக சொல்லும் போது ஒரு 8 டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண சொன்னாங்க. கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷன், ரெண்டல் அக்ரிமெண்ட்டு, விசிட்டிங் கார்டு, லோகோ, சீலு, சைன் சீலு, இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண சொன்னாங்க. ஒரு 2 weeksல எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சப்மிட் பண்ணேன். இன்னொரு 2 weeks வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் அந்த மிஷின் என் கைக்கு வந்துச்சு. கஸ்டமர் வந்து பே பண்ணாங்க. 100 rupees கொடுத்தாங்க. ஐ டோன்ட் நோ சேஞ்ச் யூ பே ஃபார் த கார்டு அப்படின்னும் போது கார்டா 10 rupees அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் சேஞ்ச் ஆச்சு. அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக டிஜிட்டல் இந்தியா, ஸ்மார்ட் இந்தியானது கார்பரேட்டோ ஷாப்பிங் மாலோ கிடையாது, பிளாட்ஃபார்ம் தான். இது சேஞ்ச் ஆனால் தான் எல்லாமே சேஞ்ச் ஆன மாதிரி. எம்டிசி பஸ், டீ ஷாப், ஃப்ரூட் ஷாப்பிங் எல்லாம் ஸ்வைப்பிங் டைப் இருக்கும். ரியலைஸ் பண்ணி பாருங்க. உங்களோட சேலரியே பேங்க் அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் ஆகுது. மினிமம் பர்பஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 50 rupees 100 rupees வித்ட்ரா பண்ணதுக்கப்புறம் 50 rupees ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதோட மீறி 50 rupees டிரான்சாக்ஷன் எங்கே போச்சுன்னு உங்களுக்கே தெரியாமல் போகுது. எல்லா இடத்துலையுமே டிஜிட்டலைஸாக இருந்தால் உங்களோட டிரான்சாக்ஷன் ரொம்ப ஓப்பனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணேன். இப்போ ஒரு 70% கஸ்டமர்ஸ் வந்து என்னோட ஆட்டோக்குள்ளே வந்து கார்டில் ஸ்வைப் பண்ணி பே பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் அடிஷ்னலாக நிறைய பேமெண்ட் மெத்தடு இது பண்ணிட்டு இருக்கேன். இதன் மூலியமாக எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர்லேருந்து என்னோட 1800 rupees வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நான் டேக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கேன். ஆட்டோ டிரைவராக இந்தியாவிலேயே டேக்ஸ் பே பண்ணுற முதல் நான் தான். என்னோட லீகர் மணி கூட அருண்ஜேட்லி சார் பட்ஜெட்குள்ளே போகுது அப்படின்னும் போது ஐ எம் ரியலி ப்ரவுட் இண்டியன். ஐ எம் த டேக்ஸ் பெய்ட் பர்சன். சரிங்களா?
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ப்ரேஸ் டைவர்சிட்டி அப்படின்வாங்க. சினிமா துறையில் மட்டும் நம்ம பன்முகத்தன்மையை வெளிக்காட்ட வேணாம், எல்லா இடத்துலையுமே காட்ட முடியும் அப்படின்றதுக்கு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, என்னோட ஆட்டோவில் ஒரு 8 லாங்குவேஜஸ் ப்ரோக்ராம் இருக்குது. ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், பஞ்சாபி, வெஸ்டர்ன், தமிழ், போஜ்பூரி. எனக்கு தமிழை தவிர எதுவுமே தெரியாது. நான் ஏதாவது ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, டெல்லி, பம்பை, கல்கட்டா எங்கேயாவது போகும்போது அங்கே ஏதாவது ஒரு சின்ன டீ ஷாப்பில் தமிழ் சாங் ஒன்றா என்னோட ஃபீல் எப்படி இருக்கும். ஏதாவது ஹிந்தி கஸ்டமர் ஏறினாங்கன்னா, யுவர் ஃபேவரட் ஹீரோ சல்மான் கான், ஐ ப்ளே ஃபார் த சல்மான் கான் சாங். ஸோ அவங்க வந்து அண்ணா இன்னும் ஹிந்தி அப்படின்னு கேட்பாங்க. ஏன் ஐ நோ हिंदी आप कैसे हो आपका सेव अपना खाना खा लिया मैं ठीक हूँ अच्छे से रखना धन्यवाद वापस और मिलना मुझको भूलना मत कुशल मंगल यात्रा अदिति देव भव मिलेगा मुझे भी 1 2 3 4 5 6 7 8 9 10 डीके डीके ओके ओके भैया भैया धन्यवाद धन्यवाद थैंक यू हिंदी ओवर அப்படின்னு. ஏதாவது தெலுங்கு கஸ்டமர் ஏறினாங்கன்னா தன்யவாதாலும் மல்லி கொளுத்தும் அப்படின்னு சொல்லுவேன். ஏதாவது கன்னட கஸ்டமர் ஏறினாங்கன்னா தன்யவாதகாடு மத்தே பண்ணி அப்படின்னு சொல்லுவேன். ஏதாவது ஒரியா கஸ்டமர் ஏறினாங்கன்னா தன்யவாத் பூனி அசம்து அப்படின்னு சொல்லுவேன். ஏதாவது பெங்காலி கஸ்டமர் ஏறினாங்கன்னா தொன்னுபாத் அபார் அஸ்வின் அப்படின்னு சொல்லுவேன். ஏதாவது மராட்டி கஸ்டமர் ஏறினாங்கன்னா அட்டா மச்சி சட்டகளி அப்படின்னு சொல்லிட்டு சர்வன்னா சுபசந்தியா கால் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏதாவது பஞ்சாபி கஸ்டமர் ஏறினாங்கன்னா கித்தாவதியா அப்படின்னு. இது எதனாலன்னா அவங்களை இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி என்னோட ஆட்டோக்குள்ளே நிறைய ஆஃபர் டேஸ் இருக்குது. சில்ட்ரன்ஸ் டே, உமன்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, இண்டிபெண்டன்ஸ் டே, அப்துல் கலாம் சார் பர்த்டே, என்னோட பர்த்டே, டீச்சர்ஸ்க்கு எப்போதுமே நான் நல்லா இருந்தால் தாங்க ஆஃபர் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு எப்போதுமே என் ஆட்டோக்குள்ளே ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லா கம்பெனிஸோட சிஇஓஸ் பர்த்டே எப்பவும் என் ஆட்டோக்குள்ளே ஃப்ரீ ரைட் இருக்குது. நான் கோச்சிக்காதீங்கன்னா கொஞ்சம் டைமிங் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ எல்லா கம்பெனிஸோட சிஇஓஸ் பர்த்டே எப்பவும் என் ஆட்டோக்குள்ளே ஃப்ரீ ரைட் இருக்குது. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸோட என் சந்திரா சார் June 2, கேப்ஜெமினியோட பால் ஹெர்மலின் சார் April 30, ஐபிஎம்மோட ஜின்னி ரொமேட்டி மேம் July 29. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷிவனாடா சார், அபிதாலினி முச்சுவாலா, ஆக்சவரோட ஆர் ஸ்ரீகிருஷ்ணா, இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸோட சிஓஸ் பர்த்டே எப்பவும் என் ஆட்டோக்குள்ளே ஃப்ரீ ரைட் இருக்குது. படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறத விட ஒரு கொடுமையான விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. எஜுகேஷன் சிஸ்டமால் மட்டும் உங்களோட லைஃப்பை ஃபுல்ஃபில் பண்ணிட முடியாது. அதுக்கு அடுத்ததாக ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் ஜாப் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தால் பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க சரிங்களா. ஸோ அது ரொம்ப காயப்படுத்தும், நம்மளை மட்டும் இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்களையும். அதுக்கப்புறம் என்னோட ஆட்டோக்குள்ளே எல்லா ரீசார்ஜும் பண்ணலாம், எல்லா சார்ஜரும் பாயிண்ட்டும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ விழா நாயகர்களான அனுப் சீலன் சார், அவர் பெங்களூரில் ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான ஃபிகர், அவர் நோட்டட் ஃபிகர். அதுக்கப்புறம் அருணகிரி சார், நீங்கள் இன்னும் பெருசாகவே என்னோட வாழ்த்துக்கள். நீங்கள் தான் விழாவோட நாயகர்கள். 2D என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் கடுகுக்கு மெருகேற்றுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சரிங்களா. ஸோ கடுகு போட்டால் தான் குழம்புல முதல்ல நல்ல மனமான ஒரு வாசனை வந்து, நான்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சட்னி வச்சாங்கன்னா அந்த கடுகு இருக்கிற சட்னியை மட்டும் அலேக்கா அப்படியே எடுத்து தட்டில் போட்டு சாப்பிடுவோம். ஸோ இது எல்லாமே ஒன்று சேர்ந்துருக்கிறது வந்து உண்மையிலே பெருமைக்குரிய ஒரு விஷயமா பார்க்குறேன். ஸோ என்னதான் நம்ம நல்ல ப்ராடக்ட்டை ரெடி பண்ணால் கூட அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு உங்களோட தயவு ரொம்ப ரொம்ப பெருசாக தேவைப்படுது. ஸோ நீங்கள் இல்லாமல் எந்த ஒரு திரைப்படமுமே வெளி உலகத்தில் வந்து இது பண்ண முடியாது. நான் ஒரு பிளாட்ஃபார்முங்க, ஆக்சுவலாக கசக்கி தூர போட்ட குப்பை தான், அதை எடுத்து நீங்கள் வந்து மெருகேற்றி பெரிய ஒரு ஸ்க்ரீனில் வெளிக்கொண்டு வரவங்க மீடியா நண்பர்கள் அப்படின்றவங்க. ஸோ நீங்கள் இல்லாமல் இங்கே ஒரு விஷயமே நடக்காது. அதனால தான் நான் முதல்ல என்னோட கஸ்டமருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு யோசிச்ச உடனே மீடியான்ற ஒரு விஷயத்தான் யோசிக்கவே ஆரம்பித்தேன். புரியுதுங்களா. ஜனாதிபதி கேண்டிடேட்டாக பிரணாப் முகர்ஜி சார் என்னது எனக்கு தெரியாது, அவர் வின் பண்ணது எனக்கு தெரியாது. ஃபியூல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் கூட டிவி நியூஸ் பேப்பர் பார்த்து தான் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. டிமானிட்டேஷனை பற்றி டெல்லியிலேருந்து நரேந்திர மோடி சார் அனௌன்ஸ் பண்ணது வீட்டில் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. என்னோட லைஃப் ஒரு 97% மீடியா ரோல் பண்ணுற மாதிரி நான் ரிலீஸ் பண்ணேன். ஸோ அதனால மீடியான்ற ஒரு விஷயத்தை மட்டும் தான் நான் எப்போதுமே ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ அதனால தான் மீடியான்ற ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வந்தேன். ஸோ நீங்கள் நல்ல ப்ராடக்ட்டை வெளியே கொண்டு போய் சேர்க்குறவங்க அப்படின்றதுனால இந்த கடுகையும் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் கொண்டு போய் அந்த சட்னி மாதிரி மெருகேற்றி விடுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து பொதுவாக நான் நிறைய இடத்துக்கு போய் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப வித்தியாசமான மேடை இது கூட. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சினிமா அப்படின்றது ஆக்சுவலாக எதிர்பார்க்குற மேடைகள் வேறு. பில்கேட் சாரோடவோ அம்பானி சாரோடவோ அல்லது ரத்தன் டாட்டா கூடவோ போய் பார்க்குறது கூப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க தானே கூப்பிட்டாங்க அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன் சத்தியமாகவே. ஏன்னா அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஏன்னா நம்ம அந்த மாதிரி யோசிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். சினிமா துறையிலையா இவங்க எதுக்குப்பா நம்மளை கூப்பிடுறாங்க, முதல்ல ஒரு மாதிரி ஒரு தயக்கமாகவும் ஒரு பயமாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இல்லைங்க இந்த ஸ்கிரிப்ட் ஒரு மாதிரி அப்படின்னாரு. அதாவது முதல்ல உங்களுக்கு பிடிச்ச வேலையை, உங்களுக்கு கிடைச்ச வேலையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்சாதாங்க மற்றவங்களுக்கு பிடிக்குதா இல்லைன்றதே அது அவங்களோட கன்சிடருக்கே விட்டுருங்க. புரியுதுங்களா. நான் செய்கிற வேலையை எனக்கே பிடிக்கலன்னா மற்றவனுக்கு எப்படி பிடிக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணாதீங்க. அதாவது நான் மணியை ஃபாலோ பண்ணி ஓடினேன்னா மணி என்ன ஃபாலோ பண்ணாது சரிங்களா. நீங்கள் செய்கிற வேலையை பிடிச்சி செய்யுங்க, எல்லாமே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரும். ஸோ ரொம்ப நேரத்தை எடுத்துக்கிறேன். இங்கே இருக்கிறவங்களோட பொண்ணான நேரத்தெல்லாம் என்னால் வீணாக போனதை நினச்சி நான் வருத்தப்படுறேன். ஸோ இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப 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 நன்றி சொல்லியிருக்கேன். ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க. உங்களை எல்லாரையும் சந்தோஷத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இது வந்து 2D என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம்
ஆரம்பிச்சது எல்லாமே வந்து ஒரு ஒரு புது அனுபவம் தான் எனக்கு கொடுத்துருக்கு. இப்போ தான் வீடு கட்டியிருக்கோம். ஒரு 9 வருஷமாக அப்படியே மெதுவாக நகர்த்தி ஒரு வீடு கட்டியிருக்கோம். இட் வாஸ் ஓவர்வெல்மிங். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே ஒன்றா இருக்கிறது, அப்பா அம்மா கார்த்தி குழந்தைங்க எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து இது எல்லாமே சினிமா கொடுத்தது. சினிமானால் மட்டுமே குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் குழந்தைங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த சந்தோஷம் கிடைக்குதுன்னா வந்து அது இந்த சினிமா கொடுத்தது, சினிமா துறை கொடுத்தது. இங்கே இருக்கிற அத்தனை இயக்குனர்கள், ப்ரொடியூசர்ஸ், அஃப்கோர்ஸ் நல்ல சினிமா வரவேற்று எங்களுக்கும் ஒரு அடையாளம் கொடுத்துருக்கிற அத்தனை தமிழ் சினிமா ரசிகர்களால் வந்து எங்களுக்கு இந்த இடமும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையும் கிடச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு வாட்டியும் ஒரு புது அனுபவம் இருக்கணும். சினிமாவுக்கு நாங்கள் திரும்பி என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கான கேள்விக்கு வந்து பதில் சொல்கிற மாதிரி தான் வந்து ஐ திங்க் 2D என்டர்டெயின்மெண்ட்டை நான் பார்க்குறேன். நான் அல்லாத படங்களும் வந்து என்னால் வெளியில் கொண்டு வரக்கு என்னால் முடியணும். நல்ல ஃபிலிம்ஸ் வந்து ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். எல்லாருக்குமே ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் வி ஹேட் ஸ்டுடியோ கிரீன், ஒரு ஹோம் பேனர் மாதிரி தான். பொட்டென்ஷியல் இப்போ இருக்குது, ட்ரீம் வாரியர்ஸ் இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு பிடிக்கிற விஷயங்கள் நம்ம நேராக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு, ஒரு எண்ணம் இருந்துச்சு. அப்படி ஆரம்பித்தது தான் வந்து 2D என்டர்டெயின்மெண்ட். இது வரைக்கும் வந்து ப்ரொடியூஸ் மட்டும் பண்ணுறதுக்கான தைரியம் இருந்துச்சு. ஓகே, ஒரு பசங்க 2 பண்ணலாம், 36 வயது நிலை பண்ணலாம், மகளிர் மட்டும் பண்ணலாம், 24 ஒரு படம் எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த தைரியம் இருந்துருந்தது. பட் எப்போவுமே ஒரு சின்ன பட்ஜெட் ஃபில்மில் ஒரு சோல்ஃபுல்லான ஒரு விஷயம் நடக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு மனசார ஒரு விஷயம் நடக்கும். இது என்ன தடங்கள் வந்தாலும், எது நடுவில் வந்தாலும், எது எதிர்த்து வந்தாலும் இந்த படத்தை நம்ம பண்ணியே ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வைராக்கியம் வந்து அந்த ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ்குள்ளே தான் வந்து அது அடிக்கடி நடக்கிறத நான் பார்த்துருக்கேன். எனக்கும் அந்த அனுபவம் இருக்குது. இப்போ மறுபடியும் ஒரு கருவிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா அந்த கருவுக்குள்ளேயே போக முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது. அது மாதிரி அதுக்குள்ளேயே போகணும், மறுபடியும் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணுன்ட்டு. அதுக்கான சூழல் என்னால் அமைச்சிக்க முடியல. அப்படிங்கிறதுனால அந்த அடையாளத்தோட, அந்த எண்ணத்தோட, அந்த வெறியோடு இருக்கிறவங்க கூட நானும் இணைஞ்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். இவர் வந்து ஒரு ஆக்டரு, ஒரு கேமராமேன் அப்படிங்கலாம் தாண்டி வெரி குட் ஃப்ரெண்ட்ஸு. எனக்கும் என்னோட நட்பு வட்டத்தில் மறுபடியும் இதை புதுப்பிச்சுக்கிறதுக்கு தான் சொல்லுவேன். நண்பர்களாக இருந்தோம், இன்னும் கொஞ்சம் நெருங்கிறதுக்கு வந்து கடுகு வந்து ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. படம் பார்த்துட்டு இது ஒரு புது முயற்சி, ரிலீஸ் பண்ணுறதுக்கும் நம்ம போகலாம் அப்படின்னு ஒரு பாலமாக மட்டும்தான் இருக்கேன். இது வந்து ஒரு அழகான கெமிஸ்ட்ரி நடந்திருக்கு. ஒரு டைரக்டர், ஒரு ப்ரொடியூசருக்கும் இங்கே வீட்டிருக்கிற அத்தனை நடிகர்களும் வந்து வேறு மாதிரியான ஒரு பரிமாணத்தில் தான் படத்தில் தெரிவாங்க. ஐ ஆல்வேஸ் லைக் கேரக்டர் ட்ரிவன் ஸ்டோரிஸ். எல்லா படங்களுமே வந்து ஒரு நரேட்டிவும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துட்டு போகும். எனக்கு என்னமோ தெரில, பர்சனலாக வந்து கேரக்டர் ட்ரிவன் ஸ்டோரிஸ் வந்து எனக்கு உடனே வந்து ஒரு ஈர்ப்பு வரும். அது நந்தான்னு சொல்லலாம், நிறைய படங்கள் சொல்லலாம். சில படங்கள் வந்து பண்ணியே ஆகணும், என்னன்னு அடுத்து கால்குலேஷன்லாம் போட மாட்டோம். என்ன அந்த படம் எப்படி ரிலீஸ் ஆக போகுது, யார் பார்ப்பாங்க, யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு கால்குலேஷன்லாம் இருக்காது. பட் மனசார இந்த படம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோணும். வாரணமாயிரம் அந்த மாதிரி படங்கள் சொல்லலாம். ஸோ அந்த வரிசையில் பார்க்கும்போது வந்து எனக்கு கடுகு அந்த மாதிரியான ஒரு படமாக தெரிஞ்சு, எதையுமே எதிர்பார்க்காம அடுத்து என்ன வரப்போகுது அப்படிங்கிற பெரிய பிளானிங்லாம் இல்லாமல் கடுகுங்கிற ஒரு டீம் வந்து ரொம்ப அழகாக இந்த படத்தை வந்து செஞ்சுருக்காங்க. யாரையுமே நான் வந்து அந்த ஆக்டர்ஸாக வந்து படத்தில் பார்க்கல, அந்த கேரக்டர்ஸாக பார்த்தேன். அதுவும் படம் ஆரம்பித்த ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து அந்த கேரக்டர்ஸ் பிடிக்க ஆரம்பிக்குதுன்னா வந்து அவ்வளோ ஒர்க் போயிருக்கு, அவ்வளோ ஸ்கிரிப்டிங் இருக்குது, அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க, அதுக்குள்ளேயே இருந்திருக்காங்க. ஸோ கடுகு ஒரு அழகான டீம், ரொம்ப நம்பி ரொம்ப உண்மையாக ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. யூனிக் ஃபிலிம்ஸை எப்பவுமே வந்து ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எந்த படம் எந்த மொழியில் யார் எடுத்தாலும், அது சின்னது பெருசு, யார் எடுக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம ஒரு சின்ன ட்ரெய்லராக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தாக இருக்கலாம், அதை நம்பி இப்போ வரிசையாக பல படங்கள் சொல்லலாம். எல்லா படத்தையும் வந்து தியேட்டரில் வரவேற்று எழுந்துச்சுன்னு கைத்தட்டி அந்த படங்களெல்லாம் வரவேற்றிருக்காங்க. அஃப்கோர்ஸ் மீடியாவில் இருக்கிற நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தையும் நம்பி, நாங்கள் சொல்கிறதெல்லாம் இல்லாமல் நீங்கள் சொல்கிறத மட்டுமே நம்பி தியேட்டரில் வந்து அவங்க பார்க்குறாங்க. அந்த வரிசையில் கடுகும் சேரும் அப்படிங்கிற முழு நம்பிக்கை இருக்குது. ஸோ மில்டனுக்கு, இங்கே இருக்கிற ராஜ்குமார் சாருக்கு, பரத்துக்கு, இங்கே இருக்கிற பரத்துக்கு, அண்ட் அஃப்கோர்ஸ் டு த மியூசிக் டைரக்டர்ஸ் அருணகிரி அண்ட் அனுப், இது உங்கள் நாள், உங்களோட நாள். இது லவ் த சாங், சைஸில் பானம் பெருசுங்கிறது சாங்கு, அண்ட் ஆஃப்கோர்ஸ் தி அதர் சாங் ஆல்சோ, நிலவு சாங்கும் சரி, ரெண்டுமே ஒரு ஹாண்டிங் சாங், ரொம்ப பிடிச்ச சாங். ஸோ இந்த படத்தில்
எந்த குறையும் இல்லாமல் எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கும். ஒரு ஃபைட் கேட்டிங்கன்னா ஃபைட்டோ, சாங்கோ, ஹியூமரோ எல்லாமே இருக்கும். பரத் வந்து எனக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. எனக்கு இந்த படத்தை எப்படி ஒத்துக்கிட்டாரு, எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாருமே ரெகுலரான ஒரு ஒரு ஃபில்மாவோ, ரெகுலரான ஒரு ஒரு மூவி எக்ஸ்பீரியன்ஸாகவும் வந்து இதை பார்க்கவே இல்லை. டெஃபினெட்லி இந்த ஃபில்மில் பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை பேருக்குமே இது ஒரு அவங்களோட கெரியரில் ஒரு லேண்ட்மார்க் ஃபில்மாக நிச்சயமாக இருக்கும். சொல்லி காமிக்கிற மாதிரி, ஞாபகப்படுத்துகிற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். அதில் நாங்கள் வெறும் பாலம் மட்டுமே, படம் எடுத்தவங்களுக்கும் படம் பார்க்க போகிறவங்களுக்கும் ஒரு பிரிட்ஜாக மட்டும்தான் இருக்கும். ஸோ எல்லா கிரெடிட்டும் அவங்களுக்கு தான் போய் சேரும். இன்றைக்கி மேடைய கலகலப்பாக்கின அந்த 4 பேருக்கு தான் வந்து தேங்க் பண்ணுவேன். வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ ஆல் ஆன் ஸ்டேஜ் டுடே. பெரிய இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு. வழக்கமான ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனு, சினிமா டாக் மட்டுமே இருக்கும். அதில் ஒரு புது லாங்குவேஜ், ஒரு புது எண்ணம், புது தாட்ஸ் வந்தது வந்து எனக்கு சந்தோஷமாக இருந்தது. எவ்ரி டைம் எமோஷ்னலி ஐ கனெக்ட் வித் திங்ஸ். அது இப்போ சொன்ன மாதிரி அகரம் ஆகட்டும், யாதம் ஆகட்டும், அண்ட் அஃப்கோர்ஸ் 2D ஆகட்டும். இந்த படத்துலையும் வந்து நான் என்னை நினச்சிக்கிட்டதுக்கு காரணம்னு பார்த்தா வந்து, நான் சும்மா ஒரு வெளியில் ஒருத்தரை போய் பார்த்தேன், ஒரு முக்கியமான நபர். அவர் திடீர்னு வந்து நான் ஐம் கோன் டு செல்ஃப் எவாலுவேஷன் மாதிரி வந்து உங்களை நான் வந்து எவாலுவேட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஆரம்பித்தார். வெளியில் வந்து உங்களை எப்படி பார்க்குறாங்க, 1 to 10 எங்கே கேஜ் பண்ணுறீங்க, உங்களை என்னவா பார்க்குறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு மார்க் போடுங்க, உங்களுக்கு என்ன மார்க் வெளியில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் நான் ஒரு மார்க் ஒன்று சொன்னேன். ஐ திங்க் இந்த இடத்துல தான் என்னை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இவ்வளோ மார்க் வெளியில் சொசைட்டியில் வந்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மேபி ஐ ஏர்ன் திஸ் பிகாஸ் ஆஃப் so many திங்ஸ். எனக்கு இந்த மார்க் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் என்ன மார்க் போட்டுப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் எப்போவுமே எனக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்கும். அதனால் நான் வந்து அதில் நான் வந்து ஒரு பாதி மார்க் கூட இன்னும் கம்மியாக தான் போட்டேன். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் வெளியில் வந்து உங்களை இப்படி நினச்சிட்டு இருக்காங்க, இப்படி ஒரு மார்க் போட்டிருக்காங்க, உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்க. பட் உங்களுக்கு செல்ஃபாக நீங்களே உங்களுக்கு ஒரு மார்க் போட்டுக்குங்க, ஹவ் யூ ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு பார்க்கும்போது, வேர் யூ சி யுவர் செல்ஃப்னு ஒரு மார்க் போட்டிங்கன்னா அது டிஃப்ரென்ஸ் இருக்கே, அது ஒரு பபிள் மாதிரி இருக்குது, அது பர்ஸ்ட் ஆகும். நீங்கள் யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். உங்களுக்கு பிடிச்சாதான் வெளி உலகத்துக்கு உங்களை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறமா அதை மாற்றி விட்டாங்க. அந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த படத்தில் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ஒரு தாட்டு தான் நிறைய பேரை கனெக்ட் பண்ணும். இது மட்டும் அல்லாது நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த படத்தில். ஸோ இதனாலையும் எமோஷ்னலாகவும் நான் அந்த படத்தை நான் இணைச்சிக்கிட்டேன். இதுக்கு மேலே திஸ் இஸ் யோர் ஃபில்ம். March 24 இந்த படம் வெளியாக போகுது, பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். அது எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் வந்து, நிலவிது கரையது, அழகியது அழுக்கியது, எவன் அதை எழுதியது, வழிந்திடும் துளிகளின் ரணம் கண்டு, வழிந்திடும் துளிகளின் கணம் கண்டு ரணம் சொல்ல மனம் எங்கு பழகியதுன்ட்டு ஆரம்பிக்கிற அந்த பாடல். அதோட இசை வந்து என்னை ரொம்ப பாதித்த ஒரு இசை. ஏன்னா அந்த பாட்டோட இசையில் வந்து அதில் ஒரு சோகம் வந்து முழு பாட்டோட ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு இழையோடும். ஏன்னா அது வந்து உண்மையை வந்து சொல்லணும்னு நினைக்கிற சமயத்தில் இந்த உலகம் சொல்ல விடாமல் தடுக்கும் அந்த சூழலை வந்து வெளியில் கொண்டு வர மாதிரியான ஒரு இசை அது. அவரோட இசைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. அதே மாதிரி அடுத்தது வந்து நம்ம இந்த படத்தோட பின்னணி இசை வந்து பண்ணியிருக்கிறது வந்து அனூப் சீலன். ஸோ அனூப் சீலன் வந்து கோலி சோடா 10 என்றதுக்குள்ள இந்த படத்துக்கு எல்லாமே அவர் தான் பின்னணி இசை பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கும் அவர் தான் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட இசையை வந்து ஒரு தென் அமெரிக்க இசை வடிவத்தில் வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்திருக்காரு. அதை பற்றி பேசுகிறதுக்கு அனூப் சீலனை இப்போ நான் கூப்பிட்றேன். கோலி சோடாவில் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து என்னை எல்லாருக்கும் தெரிய வச்ச விஜய் மில்டன் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த ஒரு ஜனனம் ஒரு சாங்கை வச்சு என்னை லைஃபே நிறைய விஷயங்கள் என்ன ட்ராவல் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு கடுகு படத்துக்கு வாய்ப்பு திருப்பி கொடுத்தாரு. அதேமாதிரி ஒரு ஸ்பேஸ் இருந்து இந்த படத்துலேயும் பாடல் பண்ணுறதுக்கு. இந்த படத்தில் ஒரு சாங் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சுச்சுவேஷனில் இருந்து சாங் ஒரு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்குமார் சார் கேரக்டருக்கு ஓரியன்டாக ஒரு சாங் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே நான் ஆஃபீஸ்லேயே போய் உட்காந்துட்டேன். சார் ஆஃபீஸ்லேயே போய் உட்காந்து ஒரு மாதம் உட்காந்துட்டேன். கீபோர்டெலாம் எடுத்துகிட்டு போய் உட்காந்து ஒரு மாதம் ஃபுல்லாக சார் கூடயே இருந்தேன். ஸோ படம் ஒரு சைடு எடிட்டிங் போயிட்டே இருக்கும், நான் ஒரு சைடு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். சாங் முடித்து கம்போஸ் பண்ணி காட்டுவேன் சார்கிட்ட. சார் அப்பப்போ சஜஷன் சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் கேட்டார், மதன் கார்கி சார்கிட்ட சாங் அனுப்புகிறேன், லிரிக்கு இன்னொரு 2 டேஸில் வந்துடும் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மதன் கார்கி சார் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு சாங் அந்த சாங் நிலவது கரையது வந்தோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த சாங்கு கேட்கும்போது எனக்கு ஒரு வாட்டி அந்த சாங் கேட்கும்போது எனக்கு அழுகையாக தான் வரும். ஏன்னா சினிமான்றது வந்து
நிறைய பேர் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வரும்போது எவ்வளோ கஷ்டப்படுவோமோ அந்த சாங்கில் அவ்வளோ விஷயங்கள் மதன் கார்கி சார் வந்து எழுதியிருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சைஸில் அந்த வானம் பெருசு கூட ரொம்ப டிவைன் சாங் தான் சொல்லணும் அவர் சொன்ன மாதிரி. ஸோ தேங்க்யூ மதன் கார்கி சார். தேங்க்யூ எங்கள் டீம் சப்போர்ட் பண்ண 2D நிறுவனத்துக்கும் சூர்யா சாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். Hi everybody, I'm from Bangalore. Sorry, I'm not fluent with Tamil, so please forgive me. Yeah, Vijay Mittan is like my mentor here. So this is my third film with him. I'm doing background score for the third time. So Kadagu is one of the finest movie I have worked for, and he is a big support for me. And especially after Vijay Milton, I work with it. It is very challenging and a learning experience. And after that, when I come for the final mix, it is all about Geeta Gurappa. So please support me. This is my first press appearance. So I'm very scared when I say thank you Surya sir for supporting the movie, and everybody has acted very well. Thank you so much for the support. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். என்னை ஆல்ரெடி அன்னக்கொடியில் பார்த்துருப்பீங்க, பாக்யராஜா சார் மூவி. ஐ ஃபீல் மை செல்ஃப் வெரி ப்ரவுட். லெஜெண்டரி டைரக்டர் பாக்யராஜா சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்ட்டு. ஸோ இந்த மூமெண்ட்டில் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் 2 years ஐ ஆம் கம்மிங் பேக் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடுகு பற்றி பேசும்போது சூர்யா சார் ப்ரெசன்ஸ், விஜய் மில்டன் சார் மூவி, பரத், ராஜ்குமார் சார், இப்படி ஒரு பெரிய யூனிட்டு என்னோட கெரியரில் இவ்வளோ சீக்கிரம் ஒரு நல்ல ஒரு டீமில் நான் பண்ணுவேன்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் மை செல்ஃப் ஐ எம் வெரி பிளஸ்ட். கடுகு பற்றி பேசும்போது ஃபர்ஸ்ட்லி ஐ வுட் லைக் டு தேங்க் மை டைரக்டர் விஜய் மில்டன் சார். விஜய் மில்டன் சார் பற்றி சொல்லும்போது ஹீ இஸ் அ கேமராமேன், ஹீ இஸ் அ டைரக்டர், ஹீ இஸ் அ ப்ரொடியூசர், ஹீ இஸ் எவ்ரி திங். அவர் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது, நிறையா விஷயம் கற்றுக்கலாம். அப்புறம் பாலாஜி சக்திவேல் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவரோட மூவி நான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ரஷஸ் பார்த்துட்டு தான் இந்த ஆஃபர் எனக்கு வந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் டு பாலாஜி சக்திவேல் சார். அண்ட் மை கோஸ்டார்ஸ் ராஜ்குமார் சார், பரத் சீனி, ராதிகா பிரசீதா, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் பீன் அமேசிங் டைம் ஒர்க்கிங் வித் யூ ஆல். ராஜ்குமார் சார் பற்றி சொல்லும் போது எப்போவுமே வந்து புலி வேஷம் அந்த ஒரு இதில் தான் செட்டப்பில் தான் இருப்பார். அவர் எப்போவுமே ஒரு சீனில் இன்வால்வாகவே இருப்பார். செட்டில் பார்த்தா ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். எனக்கு ஐ டோன்ட் ஹாவ் மச் காம்பினேஷன் சீன்ஸ் வித் ஹிம். ஆனால் அவர் பார்க்கும்போது நான் அதை எப்போவுமே நினைப்பேன், அந்த சீன்ஸ்லேயே இன்வால்வ் இருப்பார். செட்டில் பார்த்தா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் பரத், யூ ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி. இட்ஸ் பீன் அமேசிங் டைம் ஒர்க்கிங் வித் யூ. பரத்ஷினி சார் பற்றி சொல்லணும்னா மை ப்ரொடியூசர் அண்ட் மை கோஸ்டார். ரொம்ப சந்தோஷம் டு ஷேர் மை ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் யூ. கடுகு டீம் எல்லாருக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட். மார்ச் 24th மூவி ரிலீஸ் ஆகுது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. தேங்க்ஸ் டு 2D சூர்யா சார், ராஜசேகர் சார், எல்லாருக்கும் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஒரு 16 ஆண்டு காலமாக திரைப்படத்துறையில் விநியோக பொறுப்பில் ஸ்டுடியோ உரின் உள்ளிட்ட பல முன்னணி நிறுவனங்களில் ஒர்க் பண்ணிவிட்டு சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிங்கிற பேரில் ஒரு நிறுவனம் தொடங்கினேன். ஞானவேல் சார் தான் ஓப்பன் பண்ணி வச்சாங்க. இந்த நிறுவனத்தில் எனக்கு கிடைச்ச முதல் வாய்ப்பு. நிறைய படங்கள் ரிலீஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு கடுகுங்கிற ஒரு படம் நான் சொந்தமாக தயாரிக்கிற கம்பெனியில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான முதல் படம் அப்படிங்கிறது வந்து ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி. சமீபத்தில் வந்து துருவங்கள் 16 அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து நான் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி ட்ரீம் ஃபேக்ட்ரியில் வந்து எல்லாரோட சப்போர்ட்டோடையும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய சக்ஸஸ் கிடச்சிச்சு. அது மாதிரி ஒரு அப்கமிங் ஸ்டார்னு சொல்லக்கூடாது, ஒரு சிறிய முதலீட்டு படத்தை வந்து ரொம்ப பிடிச்சி மனசுக்கு நெருக்கமாக ஒரு படமாக வெளியிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஆசை. எனக்கு வந்து எந்த அளவுக்கு கமர்ஷியல் படங்கள் வெளியிடணும்னு நினச்சனோ அதே அளவுக்கு வந்து ஆல்டர்னேட் சினிமாவும் ரிலீஸ் பண்ணணுங்கிறது வந்து ஒரு சினிமா ரசிகனாக எனக்கு நிறைய ஆசை இருந்துச்சு. அதில் எனக்கு என்னமோ ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி ஒரு 2D நிறுவனம் ஒரு படத்தை, சூர்யா அண்ணா ஒரு படத்தை பிடிச்சி வாங்கி ரிலீஸ் பண்ணுற ஒரு படத்தை
எனக்கு முதல் பட வாய்ப்பாக கிடைச்சதுங்கிறது வந்து சாதாரண விஷயமா நான் நினைக்கல. வெளியில் இப்போ நான் என்ட்ரன்ஸில் சூர்யா அண்ணா வரும்பொழுது வாழ்த்துக்கள்யா அப்படின்னு ஒருத்த வரியில் சொல்லிட்டு வந்துட்டாங்க. எனக்கு கிட்டத்தட்ட உடம்பெல்லாம் சிலுத்துருச்சு. ஒரு 16 வருஷம் இந்த 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 திரைப்படத்துறையில் இருந்த 16 வருஷமும் ஒரு செகண்டில் வந்து எனக்கு அப்படியே வந்து போன மாதிரி இருந்துச்சு. இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு 2D நிறுவனம் ஒரு ஒரு தரமான படம்னு இந்த படத்தை எடுத்து இப்படி ஒரு படத்தை எடுத்து வெளியிடுறது மூலியமாக நிச்சயமாக சமுதாயத்துக்கு ஒரு பெரிய விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு நினைக்காம கண்டிப்பாக 2Dயில் இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அந்த படம் என் கம்பெனிக்கான முதல் படமாக கிடைச்சது வந்து ஒரு பாக்கியம்னு தான் சொல்லணும். அதுக்கு நம்ம ராஜசேகர் அண்ணனுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நேற்றுக்கு துருவங்கள் 16ஓட சக்ஸஸ் மீட்டில் எனக்கு கடுகு நீ ரிலீஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மகளிர் மட்டும் கடுகு 2ஐயும் ரிலீஸ் பண்ணுறேன்னு அண்ணன் அனௌன்ஸ் பண்ணது வந்து எனக்கு மிகப்பெரிய நெகிழ்வான தருணமாக இருந்துச்சு. இந்த படத்து மூலியமாக சூர்யா அண்ணா இந்த சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணியிருக்காங்களோ. ஜென்ரலாக எந்த ஒரு படத்துக்கும் என்னோட முழு ஈடுபாட்டோட 100% டெடிகேஷனை கொடுப்பேன். எனக்கு இந்த படம் 200% டெடிகேஷன் நான் கொடுப்பேன். இந்த படத்தை நானும் ராஜா சொல்லி நானும் அந்த படத்தை பார்த்தேன். ஒரு அத்தனை விஷயத்தையுமே ரீடிஃபைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு ராஜகுமாரன் சாருங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கலைஞனாக தெரிஞ்சார். இது வரைக்கும் இருந்த ராஜகுமாரன் சாரா எனக்கு தெரியல. மிகப்பெரிய கலைஞனாக தெரிஞ்சார். நான் அப்படியே வரிசையை சொன்னால் வந்து வேணும்னே இந்த படத்தை புகழ் பாடுற மாதிரி தெரியும். பரத் சாரை வந்து சமீபத்தில் அல்லது இது மாதிரி இன்னொரு கேரக்டர் மறுபடி பரத் சாருக்கு அமைகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியாது. அப்படி ஒரு கேரக்டரைசேஷன், அப்படி ஒரு மேன்லியாக இருக்கும். பரத் சார் வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து அவ்வளோ ஒரு மேன்லியாக இருக்கும். எந்த அளவு சமுதாயம் சார்ந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்களோ ஒரு பர்ஃபெக்ட் மிக்ஸாக அதே அளவுக்கு ஒரு வர்த்தக ரீதியான படமாகவும் அது கண்ணுக்கு முன்னாடி நின்றுச்சு. மிகப்பெரிய விஷயத்த, மிக நல்ல விஷயத்த மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு இந்த படத்தை விஜய் மில்டன் சார் தயாரிச்சிருக்காரு. 2D நிறுவனம் வாங்கி வெளியிடுது. அதுக்கு என்னுடைய 200% அர்ப்பணிப்போட நான் ஒர்க் பண்ணுவேங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தொலைக்காட்சி இணையதள நண்பர்களுக்கு, மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கு மாலை வணக்கம். இப்போ படம் நான் பார்க்கல, எல்லோரும் படத்தில் இன்வால்வ் ஆனவங்க, படம் ஃபஸ்ட் காப்பி பார்த்தவங்க, என்னால் பார்க்க முடியல அன்றைக்கி ஷோ அன்றைக்கி. பட் எல்லார்கிட்டேயும் கேள்விப்படுற விஷயம், இப்போ ராஜா அண்ணன் சொன்னாங்க, சக்தி அண்ணன் சொன்னார், அப்புறம் ஆரோ மகேஷ் படம் பார்த்துருந்தாப்புல. ஸோ எல்லார்கிட்டேயும் வர ஃபீட்பேக் பார்க்குறப்ப ஒரு குவாலிட்டியான படத்தோட எல்லா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் இருக்கிற இன்றைக்கி ஆடியன்ஸ் ரசிக்கிற தரமான படமாக இருக்குங்கிற நம்பிக்கை தருது. ஒரு காக்கா முட்டை பற்றி நம்ம ஃபீட்பேக் வந்துட்டு அந்த படத்தை போய் நம்ம பார்த்தப்ப கிடைச்ச எக்ஸைட்மெண்ட் இந்த படத்துலையும் கிடைக்கும்னு நம்புகிறேன். ப்ளஸ் இந்த படத்துக்கு பேக் போன் வந்து விஜய் மில்டன் சார். ஏன்னா இன்றைக்கி ராஜகுமாரன் சாரை பற்றியும் சரி, பரத் சாரை பற்றியும் சரி, எல்லா டெக்னீஷியன்ஸை பற்றியும் எல்லாரும் புகழ்ந்து பேசுகிறப்ப அதோட ரூட் காஸ் வந்து விஜய் மில்டன் சாராக தான் இருக்கும். ஏன்னா கோலி சோடா படத்தோட ரசிகன் நான். அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தார், குழந்தைகளை வச்சுக்கிட்டு அவ்வளோ அழகாக ஒரு கவிதை மாதிரி ஒரு படம். ஸோ அதே விஷயத்த கடுகில் நான் எதிர்பார்க்குறேன். அதை தாண்டி ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும்னு நம்புகிறேன். ப்ளஸ் இந்த படத்தை வந்து சூர்யா சார் ப்ரெசென்ட் பண்ணுறாரு, ராஜசேகர் அண்ணா எல்லாம் வெளியிடுறாங்க, சக்தி அண்ணா எல்லாம் வெளியிடுறாங்க. ஸோ இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக, ஏன்னா இன்றைக்கி எல்லாம் தொடர்ந்து நல்ல படங்கள் ஜெயிச்சுட்டு வருது. ஸோ டெஃபினட்டாக கடுகும் வந்து இந்த இயரோட ஒரு குவாலிட்டி ஹிட்டாக இருக்கும்னு
வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ப்ளஸ் ப்ரெஸ் சைடு எல்லா நல்ல படங்களுக்கும் தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. இதுக்கு மிகப்பெரிய ஆதரவு நீங்கள் தரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் வீற்றிருக்கும் பெரியவர்களுக்கும் பிரஸ் மீடியா இணையதள எஃப்எம் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். மில்டன் சார் வந்து கிரிக்கெட் விளையாட போனது உண்மைதான். ஆனால் போகும்போது டென்னிஸ் பாலில் விளையாடுறோன்னு சொல்லி கூப்பிட்டாங்க, போயிட்டேன். அங்கே போய் பார்த்தா கிரிக்கெட் பால் அப்படின்ட்டாங்க, மாற்றிட்டாங்க ரூல்ஸை. சரிப்படாதுன்னு சொல்லிட்டு நின்றுட்டேன். கடுகு இந்த படம் எங்கள் கிட்ட வந்தது ஒரு அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். தேங்க்யூ மில்டன் சார். பரத் சீனி, மில்டன் சாரோட பிரதர், அவர் தான் ப்ரொடியூசர் ஆஃப் த ஃபிலிம். வீட்டுக்கு வந்தார். அன்றைக்கி பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு ஷோல்டர் பேக் மாட்டிட்டு ஒரு சின்ன பையன் மாதிரி, தாடியெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்து இப்போ கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்காரு. வந்துட்டு சார் இந்த மாதிரி மில்டன் சார் அனுப்பிச்சாங்க, பென்ட்ரைவ் கொடுக்கணும் அப்படின்னு. பிரதர் நீங்களே உள்ளே வாங்க, போய் டெஸ்ட் பண்ணிடலாம், அதில் ஹோம் தியேட்டரில் ப்ளே ஆகுதான்னு தெரியல, எனக்கு எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு தெரியல, வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போயிட்டேன். போய் பிளேயரில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஸ்டார்ட் பண்ணுது. அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க டெஸ்ட் பண்ணுறதே ஒரு ½ hour பார்த்துட்டோம் படத்தை. அவரும் இருந்தார் அங்கே. ½ hour போயிடுச்சு. அப்புறம் சார் கிளம்பணும் அப்படின்னாரு. சரிங்க சார் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனதுக்கப்புறமாட்டி தான் எனக்கு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் திரும்ப கூப்பிட்டாரு. சார் நான் தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர், நானும் அதில் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. ஐயோ சாரி சார், நான் வந்து உங்களை அடையாளமே தெரியல படத்தில். அதாவது கடுகில் வந்து எல்லாருமே கேரக்டர்ஸ் தான் நம்ம பார்க்க முடியுது ஒழிய யாரையுமே வந்து அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜாக எவ்வளோ எளிமையாக சொல்லணுமோ அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு மில்டன் சார். என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, ராஜ்குமார் சார், பரத் சார், சுபீக்ஷா, ராதிகா, வெங்கட் சார், பரத் சீனி எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ வெரி குட் என்டர்டெய்னர், எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். 2D மியூசிக் லேபிள் லான்ச் பண்ணியிருக்கோம். முதல் பாடல் வந்து மகளிர் மட்டும் படத்துலேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அடிவாடி திமிரா அப்படின்னு விமன்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஆல்பமாக எங்களுக்கு 2D மியூசிக்கில் ரிலீஸ் ஆகிற ஃபஸ்ட் படம் வந்து கடுகு. உங்கள் எல்லோருடைய சப்போர்ட்டும் வேணும். ப்ரெஸ் மீடியா இணையதள நண்பர்கள் எல்லோருக்கும் வேண்டுகோள், உங்களால் மட்டும்தான் இந்த படத்தை வந்து கொண்டு போய் கரெக்டான இடத்துல சேர்க்க முடியும். நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக இந்த படத்துக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணணுன்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. எல்லோருக்கும் நான் சொல்கிறது, என்னை என்ன திட்டினாலும் எனக்கு வந்து கோவமே வராது. ஏன்னா நான் நல்லதுக்கு மட்டும்தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வரேன். நான் ராதாரவி அண்ணனே பார்த்துட்டேன். அதை தாண்டி வந்து எனக்கு யாருமே காம்படிஷனே இல்லை. அவருக்கு மட்டும் இல்லை, ஏன்னா நான் மிஸ்டர்ன்னு சொன்னால் அதை கெட்ட வார்த்தைன்னு நினைப்பாங்க. ஸோ அதுவும் நான் சொல்லக்கூடாது. எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. எனக்கு வந்து இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலில் எதுக்குடான்னு எங்கள் வீட்டில் வந்து டிவி பார்க்கும்போது கைது செய் விஷாலை கைது செய் அப்படின்ட்டு டிவியில் எங்கள் அம்மா அப்பா பார்த்துட்டு சூப்பர் காமெடிடா இது, நல்லா இருக்காது அப்படின்ட்டு காமெடி சேனல் ரசிக்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க.